மாட்டேன். அன்பான சொந்த பந்தங்களே, நாம் நின்று கொண்டிருப்பது கடைசி காலம். கடவுளுடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. அதற்குண்டான அடையாளங்கள், அதற்குண்டான காரியங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பூமியில் அது வேகமாகவும் நடந்து கொண்டிருக்கிறது. நிறைய மழையினாலும் நிலச்சரிவினாலும் பூகம்பத்தினாலும் கொள்ளை நோய்களினாலும் நிறைய இடங்களில் பேரழிவுகளை நம்ம சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட பலவீனங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் தேசத்தில் இருக்கிறபடினால் நாம் இதுவரைக்கும் வாழ்ந்திருக்கிற இந்த வாழ்க்கை முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலை கடவுள் ஏற்படுத்தி காலங்களை உருவாக்கி வைத்திருக்கிறார். நாம் பரலோகத்தில் போய் குடியேற வேண்டும். அங்கு கர்த்தருடைய வருகைக்காக நம்ம காத்திருக்க வேண்டும். அதான் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துல 20வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கின்ற இரட்சகர் வருவார், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். என் ஆண்டவர் சீக்கிரமா வரப்போகிறார். அவனவன் செய்த கிரிகளுக்கு தக்க பலனோடு வருகிறார். ஒருவேளை நீ நானும் ஏதாவது ஒரு தவறு செய்திருந்தால், பாவங்கள் செய்திருந்தால், நீங்களும் நானும் பாவம் செய்திருந்தால், அந்த பாவத்தை மன்னிக்கக்கூடிய தேவனிடத்தில் ஒப்புரவாயி, இனி இந்த பாவங்களை செய்ய மாட்டேன் ஆண்டவரே, இதற்கு நான் உட்பட மாட்டேன் ஆண்டவரே, நான் யாரையும் பாவத்தை தூண்டக்கூடிய சூழ்நிலைக்குள் நான் காணப்பட மாட்டேன் ஆண்டவரே, என் பாவங்கள் எல்லாம் மன்னிச்சிருங்கப்பா, உங்களுடைய வருகையை நான் காத்திருக்கிறேன். நீங்க வரும்போது என் தகப்பனுக்கு முன்பாக கரைதிரை அற்றவனாக பரிசுத்தம் உள்ளவனாக நான் காணப்படாதபடி கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிற மகனாகவும் பரிசுத்தமுள்ள மகளாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த எதிர்பார்ப்போடு தெய்வ கரத்துக்குள்ள நம்ம கடந்து போக வேண்டிய சகோதர சகோதரிகளே, இன்னும் ஆண்டவர் வரல, அவர் வர்றதுக்கு தாமதமாகும். ஆனா நம்மளாம் பாவம் செஞ்சுட்டு கடைசியா போயிட்டு ஒப்புரவன்னு எனக்கு அதை நிச்சயமாக கடவுள் அன்னைக்கு என்ன பண்ணுவாருங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டார். அல்லேலூயா. நோவா காலத்துல அப்படிதான் மழை வந்தது. மழை வர்றதுக்கு முன்னாடி பலமுறை சொல்லி பார்த்து கேட்கல. மழை வந்த பிறகு நோவாவை என்னை காப்பாற்று, நாங்களும் வந்துடுறோம், ஐயோ நாங்க தவறு செஞ்சிட்டோம், கடவுளுக்கு விரோதமாக நாங்க காரியத்தை செஞ்சிட்டோம், எங்களை மன்னிச்சு ஏற்றுக்கொள்ள கூடாதா என்று சொல்லும் போது கடவுள் அந்த கதவை அடைத்தவர் தான். அதுக்கப்புறம் திறக்கவே இல்லை. சரிங்களா? இந்த கடைசி காலத்துல யாரு மேலும் துர்க்குணம் வச்சுக்காதீங்க. ஒருவேளை அவங்களால நீங்க நிறைய பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, இல்ல நீங்க அவர்கள் உங்க மூலமாக பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, நீங்க என்ன பண்ணுங்க, எல்லாவற்றையும் கத்துட்டு ஒப்புரவாய் என்ன பண்ணுங்க, ஆண்டவரே இனி உண்மை துதிக்கணும், வருகைக்காக நான் அப்ப எதிர்பார்த்து காத்திருக்கணும். அதே போல கடவுள் செய்த நன்மைகள், கடவுள் செய்திருக்கிற உதவிகள், கடவுள் நம்ம எந்த இடத்துல ஆசீர்வதித்தார், எந்த ஸ்தானத்தில் நம்ம இருக்கும் பொழுது கடவுளை உயர்த்தினார், எல்லாவற்றையும் என்ன பண்ணுங்க, நினைவு கூர்ந்து இந்த ஒரு நிமிடமாக அந்த தருணத்தை உருவாக்கி கொள்ளுங்க. கடவுளுக்கு நான் செய்த காரியத்தை மறந்திருந்தால், சபை எனக்கு செய்த காரியத்தை சபையை மறந்திருந்தால், ஊழியர்கள் எனக்கு பாடுபட்டு செபித்து என் நலனுக்காக உயர்த்திருந்த அந்த ஊழியத்தை அந்த ஊழியக்காரர்களுக்கோ நான் செய்யறது மறந்திருந்தால், ஆண்டவரை எல்லாவற்றையும் மன்னித்து உங்களுடைய வருகைக்கு நான் காத்திருக்கிறேனப்பா, உங்களுடைய வருகை எதிர்நோக்கி காத்திருக்கிறேன், இதோ நான் எல்லாவற்றையும் திரும்ப செய்து உங்களுடைய அன்புக்குள்ள கடந்து வருகிறேன்னு சொல்லி என்ன பண்ணுங்க, உங்களை நீங்க ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா? ஏன்னா ஆண்டவர் மிக சீக்கிரமா வருகிறார். ஆமென். இன்னும் நிறைய காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் குறிப்பிட்ட நாட்களில பெரிய பேரழிவுகள்லாம் நம்ம சந்திக்க போகிறோம். சரிங்களா? இந்த அழிவின் மத்தியில தான் கடவுள் நம்மளை வச்சிருக்கிறார். இந்த உபத்திரத்தின் மத்தியில தான் கடவுள் வச்சிருக்கிறார். ஒருவேளை கணவன் மனைவிக்குள்ள சண்டை இருந்தா இன்னைக்கு ஒப்புரவாயிடுங்க. தாய் தகப்பன் பிள்ளைகள் நீங்க புரிஞ்சுதான் இன்னைக்கு ஒப்புரவாயிடுங்க. எல்லாரும் சமாதானத்தோடு என்ன பண்ணுங்க, குடும்பமாக கடவுளுக்காக காத்திருங்க. கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற தேவச்சனமே, சத்தியத்தின்படி நீங்கள் இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். அவருடைய வருகைக்கு குடும்பமாக நம்ம கடந்து போகணும். கணவர் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கம் வாழ்ந்து கொண்டு இருக்காதீங்க. யாரு மேலும் யாருமே பரிசுத்தம் என்று சொல்ல முடியாது, யாருமே உத்தமன் என்று சொல்ல முடியாது. நம்மை அநேக விதமான பாவங்களை செய்து கர்த்தருடைய தேவ மகிமை அற்றவர்கள், இழந்தவர்கள் தான். ஆனா கடவுளுடைய இரக்கம் கிருபை மீண்டும் அவருடைய மகிமையினால் நம்ம நிரப்பி இருக்கிறார். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் மீண்டும் விழுந்து கிடக்காதீங்க. மீட்டிக்கொண்டு கடவுளுடைய நாமத்தை உயர்த்துங்க. குடும்பத்தோட இணைங்கள். சந்தோஷமாக கர்த்தரை துதிங்க. அவருடைய வருகை எதிர்பார்த்து காத்திருங்கள். ஆமென். ஆமென்.